பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ யோனா தீர்க்கதரிசியின் வரலாறு, அவருடைய அட்வென்ச்சர் இதை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து முதலாவது அதிகாரம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற போர்ஷன் வந்து முதலாவது அதிகாரம், யோனா தீர்க்கதரிசி முதலாவது அதிகாரம், வசனங்கள் 8 முதல் 10 வரை. மூணு வசனம் தாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பிரீஃபா நம்ம பார்த்துக்கோங்க. யோனா தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் தர்ஷீஸ்க்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி போக விடுவாரா தேவன்? என்ன செய்வாரு, அந்த கடலை வந்து ஆர்ப்பரிக்க செஞ்சு அந்த கப்பல் வந்து தவித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் யாருனால இந்த தீங்கு இந்த கப்பலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது யோனாவின் பேர் வருது. அப்போ கப்பல் அதிகாரிகள் வந்து யோனா கிட்ட வந்து கேக்குறாங்க, யார் பண்ணி இது, இந்த கஷ்டம் ஒன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லி சீட்டு வந்திருக்கு, ஆனா இது வந்து எதனால வந்துச்சு, நீ என்ன பண்ண, நீ எந்த ஊருக்கார, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. யாரால்தான் வந்துச்சு அப்படின்ட்டு உடனே பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. அவர்கிட்ட வந்து ஒரு மனிதாபிமானத்தோட வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி, என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், நான் வந்து எபிரேயன், நான் வந்து சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவர் ஆக்சுவலா நான் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லல, பயபக்தி உள்ளவன் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்னப்பா நடந்து என்னன்ற விஷயத்த சொல்லுன்னு கேட்டிருப்பாங்க போல. அந்த இதை வந்து நமக்கு பிரீஃபா தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து தேவ சமூகத்தை விட்டு நினிவேயை சபிக்கணும், சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் தேவ சமூகத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்காக நான் இந்த கப்பல்ல ஏறினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு, விவரித்து சொல்லியிருப்பார் போல. அது வந்து அதை கேட்டுட்டு, ஐயோ தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவனா, என்ன செய்வது இவனை, எப்படினாலும் நம்ம வந்து இவனால நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வருது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் அதிகாரிகள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்குரிய போர்ஷன். இந்த 3 வசனத்துல இதைதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதனால என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் வரும் நாட்கள்ல பார்ப்போம். அல்லேலூயா.